வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் ரிவிஷன் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் வந்து யூனிட் வைஸா, அதாவது ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்கும் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல போய் இந்த மாதிரி ரிவிஷன், பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா தலைப்புக்குமே ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் தனித்தனியா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து தனியா பொதுத்தமிழ் இலக்கணம்னு இன்னொரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல கிட்டத்தட்ட சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்தே நியூ சிலபஸ்ல எப்படி போட்டிருக்கோம்னா, பாடப்புத்தகம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த தலைப்பு சம்மந்தமா, அந்த மாதிரி தான் குடுத்துட்ருக்கோம். அதுமாரி ஒவ்வொரு தலைப்பிலயுமே எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு 5 பேட்டர்னும் அதிலேயே குடுத்துருவோம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அந்த பிடிஎஃப்ப வந்து ஒவ்வொரு வீடியோ கீழயும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படிதான் நம்ம குடுத்துட்ருக்கோம். இப்போ கடைசியா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே, "ஓ! பாட புக்ல இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாதா? எக்ஸ்ட்ராவா நெறையா படிக்கணுமா? தெரிஞ்சுக்கணுமா?" அப்படிங்கிறத இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஆனா, நம்ம சேனல்ல நியூ சிலபஸ் போட்ட உடனே ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னதே இதுதான். ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும், "ஓ! அப்படியா? இப்படி படிக்கணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே முழிச்சுக்கோங்க. படிக்கும்போதே ஃபுல்லா அத சுத்தி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து படிங்க. அப்படின்னு தான் சொல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே நீங்க பாருங்க. நான் இத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படிதான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால தாராளமா நம்மளோட இதில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாம்ல தமிழ்ல ஃபுல் மார்க்கு ஈஸியா எடுத்துறலாம். இந்த ரிவிஷன் வீடியோ எதுக்குன்னா, நீங்க படிச்சுட்டே மட்டும் இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். அது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மேத்ஸ் மாரி. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா, அதே மாதிரி ஈஸியா மிஸ்டேக்கும் பண்ணிருவோம். அதுதான் இந்த இலக்கணத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும். அப்புறம் எக்ஸாம் ஹால்ல போய் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ரிவிஷன்ஸ் வந்து நெறைய குடுத்துட்டே இருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் இந்த ரிவிஷன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரிவிஷன் வீடியோல அயற்சொல், தமிழ்ச்சொல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தமிழில் காணப்படும் அயற்சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்க வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோல இப்போ ஒரு தலைப்புன்னு இருந்தா, அத சுத்தி என்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் குடுத்துருப்பேன். அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கேன். ஏன்னா, இப்போ ஒரு சில பேரு அயற்சொல், தமிழ்ச்சொல் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல ஒரு 2, 3 இடத்துல இருக்கும். அத மட்டும் படிப்பாங்க. ஆனா, நான் வந்து 100, 200 அயற்சொல் படிச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுவும் போதாது. அயற்சொல், தமிழ்ச்சொல்னா என்ன? அயற்சொற்கள்ல என்னென்ன இருக்கு? எந்தெந்த லாங்குவேஜ் சொல்லலாம் தமிழ்ல கலந்திருக்கு? எது எது மூலமா வந்துச்சு? இப்ப கன்னடம் ஏன் தமிழ்ல கலந்துச்சு? எந்த சிச்சுவேஷன்ல தமிழ்க்குள்ள வந்துச்சு? மராத்தி எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கிரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். எதனால வந்துச்சு? எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஏன் நம்ம தமிழ்ல சொற்கள் இல்லையா? ஏன் வந்து பிறமொழி சொற்கள நம்ம பயன்படுத்தணும்? அதுக்கான ரீசன் இது எல்லாமே நம்மளோட வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைப்புன்னா இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால கொஸ்டின்ஸ் அதுலருந்து தான் எடுத்திருப்பேன் இதுல. நீங்க வந்து அம் இதுல பார்க்கும்போது ஒரு சிலது புரியல அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எப்பயுமே ரிவிஷனுக்கு வாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. தமிழில் காணப்படும் அயற்சொற்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்னா 2. வடசொல், திசைச்சொல். வடசொல், திசைச்சொல் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. அதாவது வடசொல் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லும், திசைச்சொற்கள் அப்படிங்கிறது ஒரு சொல்லாவும் பிரிப்பாங்க. இப்ப இது என்ன அப்படிங்கிறத இங்கேயே நான் சொல்லிருவேன். ஆனா, பின்னாடி கொஸ்டின்ஸ்ல அது வருது. அதனால நான் அப்ப சொல்றேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க 2 டைப் இருக்கு. தமிழ்ல அயற்சொற்கள வடசொல், திசைச்சொல்னு 2ஆ பிரிச்சு வைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கமலம், அலங்காரம் போன்ற வடமொழி சொற்கள் தமிழிலும் அவ்வாறே எழுதப்படுவது டேஸ் எனப்படும். அதாவது வடமொழி சொற்களை நம்ம தமிழ்ல எழுதுறதுல 2 வகை இருக்கும். ஒண்ணு வந்து தற்பவம், இன்னொன்னு வந்து தற்சமம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தற்சமம். இப்போ ஹிந்திலன்ற வடமொழியில வந்து கமலம், அலங்காரம் அப்படின்னு இருக்கத அப்படியே தமிழ்ல நம்ம எழுதுனா அது தற்சமம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சமமா எழுதுறது. அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே எழுதுறது சமமா. அதனால தற்சமம். தற்பவம்னா எப்படி இருக்கும்னா, லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல வெறும் லக்ஷ்மி இப்படி எழுதுவாங்க. இது எல்லாமே வடமொழி சொற்கள். இத நம்ம எப்படி எழுதுனா, தமிழ்ல லக்குமி அப்படின்னு எழுதுறது. புரியுதா? நகுல் அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல் அப்படின்னா, நகுலன் அப்படின்னு தமிழ்ல எழுதுறது. பேர்கள வந்து அப்படியேவும் இல்லாம, முழுசாவும் மாத்தாம, ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே மாத்தி எழுதுறது பேரு தான் தற்பவம். வடமொழி எழுத்தவே நம்ம தமிழ்ல 2 வகையா எழுதுறோம். அப்படியே ஈக்குவலா அதே மாதிரி எழுதுனா தற்சமம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுனா அது தற்பவம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர் வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து திசைச்சொல். இப்ப வடசொல், திசைச்சொல் 2ஆ பிரிக்கிறோம். அப்ப வடசொல் இல்லாத மத்த எல்லா மொத்தமே 2 வகையா பிரிக்கிறோம். வடசொல் மட்டும் வடசொல்ல ஒரே ஒரு மொழி மட்டும் வரும். ஒரு லாங்குவேஜ் மட்டும் வரும். அது எதுன்றத நான் பின்னாடி சொல்றேன். அத தவிர மத்த எது வந்தாலும் அது எல்லாமே திசைச்சொல். இப்படிதான் 2ஆ பிரிச்சிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மொழி கலப்பு ஏற்பட பின்வருவனவற்றுள் எது காரணமாய் இருந்திருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதாவது மொழி கலப்பு ஏற்பட்டுருச்சு. வேற மொழியும் நம்ம தமிழும் கலந்து தான் இருக்கு இப்பயும். இதுக்கு என்ன ரீசன்? ஏன் கலந்து இருந்துச்சு? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்கல. அந்த ரீசன் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. நீங்க பாருங்க. புதிய பொருட்கள் பயன்பாடு. இப்போ புதுசு புதுசா நெறைய பொருட்கள் கண்டுபிடிக்கிறோம். கம்ப்யூட்டர், டிவி, ஏஐன்னு வந்துட்டுருக்கு. அப்ப அந்த பொருட்கள பயன்படுத்துறதுக்கு நம்ம அதே லாங்குவேஜ் இங்கிலீஷவே யூஸ் பண்ண முடியாது. இல்ல ஆந்திராவுல ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து அதே பேர் வச்சிருப்பாங்க. ஹிந்தியில ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே பேர் வைக்கிறாங்கன்னா, நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. அப்ப நம்ம தமிழுக்கு வந்து அ வேற வழி இல்லாம தமிழ்ல அதுக்கு பேர் வைக்க முடியலன்னா, அப்படியே பயன்படுத்திடுறோம் ஒரு சிலதெல்லாம். பேருந்து அப்படின்னு இன்னும் நம்ம சொல்றோமா? பஸ்ஸுன்னா தான் எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சிலத அப்படியே பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கும்போது, அது வேற வழி இல்லாம கலந்துருது. அடுத்து குறிப்பிட்ட துறையை கற்க, ஏதாவது ஒரு புதுசா டிபார்ட்மெண்ட் வரும்போது, காலேஜ் லெவல்லயோ, எதுலயோ நம்ம அந்த கோர்ஸ கத்துக்கிறம்போது, அதுல இருக்க வார்த்தைகள்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியது தான் இருக்கு. அடுத்தது அரசியல் மற்றும் சமய காரணங்கள். எப்படி வந்து அம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இங்க வந்தோனே தமிழ் பேசுறாரு இல்லையா? அது மாதிரி ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல இருக்க வார்த்தைகள வந்து பேச வேண்டியது வரும்போது, அது பேசி பேசி ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுல கலந்துருது. இப்ப இந்த 3 ரீசனுமே சரிதான். இதுதான் உண்மையான ரீசன் புலிக்கலப்பு ஏற்படுறதுக்கு. ஆனா எது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இது. வேலை வாய்ப்பினை பெறுவதற்காக. அ வேலை வாய்ப்பு வாங்குறதுக்காக யாராவது வேற லாங்குவேஜ கலந்து பேசுவாங்களா? இல்ல. அப்ப இதுதான் வந்து ஆன்சர் கிடையாது. நான் எதுக்கு ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அம் கொஞ்சம் ஆன்சர் சொல்லும்போது எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் அப்டின்னு. எப்பயுமே அப்படிதான் குடுப்பேன். பட் இருந்தாலும் இன்னமும் ஒவ்வொன்னையும் கொஞ்சம் நிதானமா நல்ல டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதுக்கான ஆன்சர் பாருங்க. டேஸ் வடக்கிலுள்ள மொழியை பற்றி பொதுவாக வடசொல் என குறிப்பிடுகிறார். வடக்குலேருந்து வர்ற எல்லா மொழியுமே வடக்குலேருந்து வந்த மொழியை வடசொல் அப்படின்னு யார் சொல்றாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அவர் காலத்திலேயே இருந்திருக்கு, மொழி கலப்பு இருந்திருக்கு. இந்த வடக்கு இப்போ வடக்கு நாட்டாம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல மொழியை வந்து வடமொழி வடசொல் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுல வடசொல் அப்படிங்கிற வார்த்தையை தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் வடசொல் என அழைக்கப்படும் மொழி எது? ரொம்ப முக்கியம். இதனால தான் நான் முன்னாடி இதெல்லாம் சொல்லல. வடசொல் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல ஹிந்தின்னு தான் தோணும். ஓகேவா? நார்த் இந்தியன்ஸ் வடசொல், நார்த் சைடுன்றாலே ஹிந்தி அப்படிதான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா அது கிடையாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வடசொல்னு நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்குது வந்து சமஸ்கிருதத்த. சான்ஸ்கிரிட்ட தான் வடசொல்ன்னு சொல்றோம். இந்த சமஸ்கிருதம் நம்ம மொத்தமே மொழி கலப்ப 2ஆ பிரிக்கிறோம். ஒரு பக்கம் சமஸ்கிருதம். ஏன்னா, அப்பல்லாம் எல்லா இடத்துலயும் சமஸ்கிருதத்தோட ஆளுமை வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. இப்பயும் சான்ஸ்கிரிட் படிக்கிறோம் நம்ம செகண்ட் லாங்குவேஜா எடுத்து. இப்ப சமஸ்கிருதத்த மட்டும் ஒரு அயற்சொல்லாவையும், மத்த எல்லா லாங்குவேஜையும் திசை சொல்லாவும் பிரிச்சிருக்காங்க. சரியா? இப்ப வடசொல் அப்படின்னு சொல்றது சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் சமஸ்கிருத தொடர்களையும் தமிழ் தொடர்களையும் மாற்றி மாற்றி எழுதிய நடைப்போக்கு டேஸ் எனப்படும். இதுக்கு பேர் என்னன்னா மணிப்பிரவாள நடை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் சமஸ்கிருதம் கொஞ்சம் தமிழ் அப்படி ரெண்டையும் கலந்து எழுதுறது. எப்படி முத்து மணி பவளம் இதெல்லாம் ஒரே இதுல கோர்க்கும் போதும் இருக்கிற அழகை விட மாத்தி மாத்தி கோர்க்கும் போது அது ஒரு அழகா இருக்கும் இல்லையா? மணியை கோர்த்த மணியையும் முத்தையும் மாத்தி மாத்தி கோர்க்கும் போது ஒரு அழகா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ரெண்டையும் கலந்து எழுதுறத ஒரு ஸ்டைலாவே வச்சிருந்திருக்காங்க முன்னாடி. அதுக்கு பேர் தான் மணிப்பிரவாள நடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் தமிழில் எத்தனை மராத்தி சொற்கள் இன்னும் பேச்சு வழக்கில் உள்ளன என தமிழ் பேரகராதி கூறுகிறது. இன்னமும் மராத்தி லாங்குவேஜ் இத்தனை இருக்கு, மராத்திய சொற்கள் இருக்குன்னு சொல்லி வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எல்லாம் யார் என்ன பேசுறாங்க, எவ்வளவு வார்த்தைகள்ன்றதெல்லாம் யாராலையும் தனிப்பட்ட மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. இதை யாரு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் பேரகராதி. ஒவ்வொரு வருஷமும் தமிழ் டிக்ஷனரிக்கு வார்த்தைகள், புதுசா வந்த வார்த்தைகள், மறைஞ்சு போன வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க கணக்கெடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு ஓரளவு தெரியும். அப்படி எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த தமிழ் பேரகராதி வந்து சொல்லியிருக்காங்க. மராத்தி இன்னும் இவ்வளவு இருக்கு, சமஸ்கிருதம் இன்னும் இவ்வளவு இருக்கு, ஹிந்தி வார்த்தைகள் இன்னும் இவ்வளவு இருக்கு நம்ம தமிழ்ல அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மராத்தி சொற்கள் மட்டும்தான். இன்னமும் பேச்சு வழக்குல மராத்தி சொற்கள் 23 சொற்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் யாருடைய பாடல்களில் ஹிந்தி சொற்களின் கலப்பு காணப்படுகிறது? ஆன்சர் பாருங்க. குமரகுருபரர். குமரகுருபரர் வந்து கொஞ்ச காலம் வந்து காசில வாழ்ந்தாராம். குமரகுருபர் வந்து காசில கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காரு. அந்த டைம்ல தான் இவருக்கு என்ன ஆயிருதுன்னா, ஹிந்தி வார்த்தைகள் நெறைய கத்துக்கிறாரு. இப்ப இவரோட பாடல்கள்ல அந்த ஹிந்தி சொற்களோட கலப்பு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. இப்ப அந்த காலத்திலேயே மொழி கலப்பு இருந்திருக்கு. அதுவும் மெயினா குருபரர் பாடல்கள்ல ஹிந்தி வார்த்தைகள் இருக்கு, கலந்திருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. சீனி என்பது எம்மொழிச் சொல்.
சீனின்னு சொல்லுவாங்க. சர்க்கரைக்கு நிறைய இடங்கள்ல ஜீனின்னு சொல்லுவாங்க. சீனின்னா சர்க்கரை. அப்போ இது அப்ப சீனின்றது எந்த மொழிச்சொல் அப்படின்னா உருது மொழிச்சொல். ஓகேவா? உருது மொழிச்சொல்ல தான் இன்னமும் நம்ம இப்ப வரைக்கும் ஜீனி ஜீனின்னு சொல்லிட்டு இருக்கோம். மதுரை ஏரியாவுலலாம் நிறைய பேரு ஜீனின்னு தான் சொல்லுவாங்க சர்க்கரைய விட. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் வயது என்னும் சொல்லின் தமிழ் சொல் யாது? வயது அப்படின்றதுக்கு வயதுன்றது தமிழ் சொல் கிடையாது. ஆனா உண்மையிலே வயது ஏஜ வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லணும்? அகவை. ஓகேவா? அகவை தான் வயது அப்படிங்கிறதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாருங்க, இதுக்கான ஆன்சர் சன்னல் என பொருள் தரும் சொல்லின் தமிழ் சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய மீனிங் இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. இப்ப ஜன்னலுக்கு தமிழ்ல என்னென்ன மீனிங் இருக்குன்னா, சாளரம் அப்படின்னாலும் ஜன்னல் தான், பலகனி அப்படின்னாலும் ஜன்னல் தான், காலதர் அப்படின்னாலும் ஜன்னல் தான். இது 3மே ஜன்னல் அப்படிங்கிறதுக்கான மீனிங். கதவுன்றது கிடையாது. கதவுக்கும் ஜன்னலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா நம்மளுக்கேவும்? அதனால கதவுன்றது வர வாய்ப்பே இல்ல. அப்ப இதுதான் தமிழ் சொல் அல்லாதது. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை தேர்ந்தெடுங்க. பிறமொழி சொல் இல்லாம சுத்தமா தூய தமிழ்ல இருக்க சொல்ல மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் பாருங்க. கஷ்டமா, நஷ்டமா, கஷ்டம், நஷ்டம் இதெல்லாமே இஷ்ஷு இந்த மாதிரி வந்துட்டாலே அது சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் கலந்துருக்குன்னு அர்த்தம். துன்பமா, நட்டமா, கன்னித்தமிழ் கற்க. நட்டம் அப்படிங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது. கட்டமா, நட்டமா அப்படின்றது வராது. துன்பமா, இழப்பா, கன்னித்தமிழ் கற்க. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பிறமொழி சொற்களை நீக்குதல். பஜாரில் பழம் வாங்கினேன். பஜார் அப்படின்றது தமிழ் கிடையாது. பசார்னாலும் தமிழ் கிடையாது. அப்போ கடைத்தெருவில் பழம் வாங்கினேன்றது தான் சரியானது. இப்ப இங்கேயும் பசாரில் பழம் வாங்கினேன்னு இருக்கு. பசாருன்றதும் கிடையாது. இங்க பழம்ன்றதும் பாருங்க. இந்த லாவுக்கு பதிலா இந்த லா வந்திருக்கு. அதனால இதுவும் கிடையாது. சரி, அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்றதையும் நீங்க கவனிச்சுக்கணும். இப்ப கடை தெருவில் பழம் வாங்கினேன்னு கொடுத்துருப்பாங்க டக்குன்னு. இந்த லா போட்டிருப்பாங்க. அதை கவனிக்காம நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. அதனால கவனமா பார்த்து பண்ணுங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணேன். ஓகே, அப்ப இதுல ஆன்சர் வந்து கடை தெருவில் பழம் வாங்கினேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாததை தேர்க. மனு, விண்ணப்பம். மனு கொடுக்கிறது, விண்ணப்பம் சரிதான். விபூதி, திருநீரு சரி. ரத்து, ரத்து பண்றதுன்னா நீக்கம் பண்றது, அப்ப அதுவும் சரி. இந்த புவியியல் பூகோளம் தான் ஆன்சர்னு போட்டிருக்கேன். புவியியலுக்கு பூகோளம் கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் வந்து இது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா அல்லாததுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த பக்கம் ஃபுல்லா நம்மளுக்கு அயற்சொல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் பாருங்க, ரெண்டும் இடம் மாறி இருக்கு. ஆக்சுவலா மீனிங் கரெக்ட் தான். பூகோளம் அப்படிங்கிறது தான் அயற்சொல். அதுக்கான தமிழ் சொல் தான் புவியியல். புவியியல் அப்படிங்கிறது. அதனால இந்த இடம் மாறி இருக்கு. அப்ப இது வந்து தமிழ் சொல்லாவும் இது அயற்சொல்ன்ற அர்த்தத்துல வந்துருது இல்லையா? அதனால இதுதான் வந்து பிறமொழி சொல், அதாவது மிஸ்டேக்கான வார்த்தை.
இந்த மாதிரி கூட கேட்பாங்க. மீனிங் கரெக்ட்டா தான் இருக்கும். சரியா தான் இருக்கேன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இடம் மாறி இருக்கும். ஓகேவா? அத நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஒண்ணு குடுத்துருக்கேன். நாங்க ரிவிஷனுக்கு குடுக்குற ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு இதா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு 20 கொஸ்டினும் 20 பேட்டர்ன்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் குடுக்குறதே. ஆல்ரெடி நான் ஒவ்வொரு தலைப்புக்குமே 5 பேட்டர்ன் வந்து அந்த டாபிக் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதே அந்த பிடிஎஃப்லயே குடுத்துருப்பேன். அது கூட இதுல ஒரு 20 பேட்டர்ன். அப்ப 25 பேட்டர்ன் நீங்க கத்துக்கிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கீழ்க்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று பால்வெளி வீதியில் நாம் கண்டுபிடிக்காத கிரகங்கள் பல உள்ளன. காரணம் கிரகங்கள் என்பது பிறமொழி சொல்லாகும். இப்ப பாருங்க, பால்வெளி வீதியில நம்ம கண்டுபிடிக்காத கிரகங்கள் நெறைய இருக்கு. கரெக்ட் தான். இதுல கிரகங்கள் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. இது ஒரு அயற்சொல். ஆக்சுவலா கிரகங்களுக்கு தமிழ் சொல் என்னது? கோள்கள் அப்படின்னு வரணும். கோள்கள் தான் வந்து தமிழ் சொல். சரி. 2வது கிரகங்கள் என்பது பிறமொழி சொல்லாகும். சரி, அதுவும் சரிதான். ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆனா, கீழ ஆப்ஷன பாருங்க. கூற்று, காரணம் 2ம் சரி. மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நீங்க 2மே சரின்ற உடனே டக்குன்னு இத சூஸ் பண்ணிருவீங்க. ஆனா, நீங்க பாருங்க, பால்வெளி வீதியில நம்ம நெறைய கிரகத்த கண்டுபிடிக்க முடியாம இருக்கோம். இன்னமும் ரிசர்ச் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கிரகம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் அப்படிங்கிறது தான் காரணமா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? பிறமொழி சொல்லா இருக்கிறதுக்கும், நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப கூற்று, காரணம் 2ம் சரி. ஆனால் கூற்றை சரியாக விளக்கவில்லை. அப்படின்றது தான் இது சரியான ஆன்சர். சரியா? இந்த மாரி கொஞ்சம் கவனிச்சு நீங்க போடணும். அந்த அவசரத்துல கண்டிப்பா மிஸ்டேக் பண்றது வந்து ரொம்ப சாதாரணம். அதையும் ஓவர்டேக் பண்ணி யாரு வந்து அ மிஸ்டேக்ஸ கம்மி பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. சாதம் என்னும் பிறமொழிச் சொல்லின் சரியான தமிழ்ச் சொல் எது? சாதம், சாதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் ஸ்டைலு, டீசென்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அது தமிழ் சொல்லே கிடையாதாம். சோறு அப்படின்னு சொல்றது தான் சுத்தமான தமிழ் சொல். சோறு போடுங்க, சோறு பொங்குங்க, சோறு ஆக்குங்க அப்படின்னு இனிமேல் சொல்லி பழகணும். சரியா? ஏன்னா சோறுன்னு சொன்னா அவங்கள ஏதோ ஒரு பட்டிக்காட்டான பார்க்குற மாதிரி பார்க்குறது. அப்படிலாம் ஆக்சுவலா அதுதான் உண்மையான தமிழ் சொல். ரைஸ்ன்னு சொல்றோம். பருக்கை, பருக்கை வராது. ஏன்னா பருக்கைன்றது ஒரு அம் அ வேக வச்ச அரிசிய தான் பருக்கைன்னு சொல்றோம். அரிசின்றதும் வராது. இதுல சரியான ஆன்சர் வந்து சோறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கீழ்க்கண்டவற்றில் சரியான இணை எது? எல்லாமே சரிதான் இதுல. எப்படி? சுலபம் அப்படின்னா தமிழ்ல எளிது. கரெக்ட் தான். சன்னல், காலதர். சன்னலுக்கு தான் நம்ம பார்த்தோம். பலகனி, சாளரம், காலதர் 3மே வரும். இனாம் அப்படின்னா அன்பளிப்பு. கிராம்பு அப்படின்னா லவங்கம். இது எல்லாமே சரியான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, கீழ்க்கண்டவற்றில் சரியான தமிழ் சொல் எது? இப்போ கஜமுகன், கஜ அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட உயிரெழுத்து, மெய்யெழுத்துல அ ஷ இந்த மாதிரி ஜன்ற வார்த்தை, ஷன்ற வார்த்தை, இந்த ஸ்ரீ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதா?
இல்ல இல்லையா? அப்ப இந்த மாரி வார்த்தைகள் வந்த எந்த ஒரு வேர்ட் வந்தாலுமே அது தமிழ் சொல் கிடையாது. அத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப கஜமுகன் கிடையாது. ஆக்சுவலா கஜமுகன வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கஜம்னா யானை. சரியா? அப்ப யானை முகன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அடுத்தது நான்முகன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நான்முகன் வந்து தமிழ் சொல் தான். அதனால இதுதான் சரியான விடை. அடுத்தது சமணம். சமணம் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ் சொல் என்னன்னா, அருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம் தான் சமணத்தோட தமிழ் சொல். சிம்மாசனம். சிம்மாசனம் தமிழ் சொல் கிடையாது. நம்ம நெறைய இடத்துல ஹிஸ்டரியில கூட சிம்மாசனம் அப்படின்னு படிக்கிறோம். நியூஸ்ல எல்லாத்துலயும் இந்த வார்த்தை தான் சொல்றாங்க. ஆனா உண்மையான தமிழ் வார்த்தை வந்து அரியணை. அரியணை ஏறினார். கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்மாசனத்துக்கு அரியணை தான் தமிழ் சொல். அப்போ இந்த 3க்கும் தமிழ் சொல் வேற இருக்கு. இது தமிழ் சொற்கள் கிடையாது. சரியான தமிழ் சொல் வந்து நான்முகன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதான் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்க்கண்டவற்றில் பிறமொழிச் சொல் அல்லாதவற்றை தேர்ந்தெடு. ஒரு 4 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல பிறமொழிச் சொல்லே கலக்காத சென்டென்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. சந்தர்ப்பங்கள் மீண்டும் மீண்டும் வராது. இது கரெக்ட்டா தானே இருக்கு. இதுல என்ன பிறமொழி சொல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல சந்தர்ப்பங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லு தான். ஆக்சுவலா சந்தர்ப்பங்களுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா, வாய்ப்புகள். வாய்ப்புகள்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வராது. தப்பாயிருச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இதுக்கு. 2வது பாருங்க, எளியோருக்கு சேவை செய்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இதுவும் கரெக்ட் தானே. ஈஸியா அதாவது நம்ம எப்ப யூஸ் பண்ற மாரி தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சேவை அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சேவைக்கு பதிலா தமிழ்ல என்னன்னு சொல்லணும்? தொண்டு. எளியோருக்கு தொண்டு செய்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். புரியுதா? டக்குன்னு பார்த்த உடனே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள்னால அது தமிழ் மாதிரியே தான்ப்பா நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் ஆனா நீங்க யோசிச்சு, கவனிச்சு பார்க்க வேண்டி இருக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேவை. இப்போ இதுல ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அதோட தமிழ் சொல் என்னன்னா வாழ்த்து. ஆசீர்வாதம்ன்றதுக்கு தமிழ் சொல் வந்து வாழ்த்து. பெரியவர்களோட வாழ்த்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும். அப்ப இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்போ கடைசியில பாருங்க, செருக்குடன் வாழ்வது தவறாகும். அப்ப இதுதான் சரியானது. இதுல தான் எந்த ஒரு மொழி சொல்லும் கலக்கல. முழுசா தமிழ் சொல்லா வந்திருக்கு. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட இந்த ரிவிஷன் முடிஞ்சதுப்பா. உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரிவிஷன் நாங்க குடுத்துட்டுருக்கோம். அடுத்த தலைப்புக்கும் இதே மாரி வரும். யூனிட் 7 முடியிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா தலைப்புக்கும் ரிவிஷனும் இருக்கும். தனியா விளக்கம் குடுக்குற வீடியோவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ் நடந்ததுக்கப்புறம் எல்லாரும், ஐயோ! கூடுதலா நெறையா படிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் வாங்குறதுக்கு, புக் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. தேவையே இல்ல. நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் புது புக்லயும், பழைய புக்லயும் அந்த தலைப்புக்கான குறிப்பு எங்க இருக்கோ, அத கிராப் பண்ணி உங்களுக்கு குடுத்துர்றோம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்தந்த பேஜ் உங்களுக்கு வந்துரும். அதுல இருக்கிறத படிச்சாலே போதும். நீங்க தனியா புக்கு காசு குடுத்து வாங்க தேவையில்ல. வேஸ்ட் பண்ணாதீங்க. மணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாடப்புத்தக குறிப்புகள்ல, அப்ப மத்ததெல்லாம் எதுவுமே படிக்க வேண்டாமா? புக்கே நாங்க வாங்க வேண்டாமா? அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி, அதாவது பாடப்புத்தக குறிப்பு, கூடுதல் குறிப்பு எல்லாம் போக உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள மட்டும் தொகுத்து தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல குடுத்துட்டுருக்கோம். அது எப்படி இருக்கும்னா, பொதுத்தமிழ் கூடுதல் குறிப்புகள்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களும், அவங்களோட இயற்பெயர்களும். ஆசிரியர்களும் அவங்களோட அம் அடைமொழி பெயர்களும், ஆசிரியர்களும் அவங்களோட நூல்களும், அவங்க வகித்த பதவிகள்,
இல்ல பாடல்களோட எண்ணிக்கை. இப்ப நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, திருக்குறள், திருகடிகம், இன்னா 40, இனியவே 40, ஆசாரக்கோவை இப்படி ஒவ்வொன்லயும் எத்தன பாடல்கள் மொத்தம் இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை. இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா, அ நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்க இலக்கணம் கம்மி தான். இது இல்லாம எவ்வளவோ இலக்கணம் நம்ம பாட புக்ல இருக்கு. அந்த இலக்கணங்களோட வகைகள் மட்டும். இப்ப தொடை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? இந்த மாதிரி வகைகள மட்டும் ஒவ்வொன்னுக்கும் இலக்கண வகைகள்னு சொல்லி ஒரு வீடியோ. இந்த மாதிரி தேவையான விஷயங்கள மட்டும் தொகுத்து, உங்களுக்கு கூடுதல் குறிப்புன்னு குடுத்துருக்கோம். நீங்க அத மட்டும் அதையும் கூட நான் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்பலாம் பிடிஎஃப் கேட்டீங்க. அதுக்கும் பிடிஎஃப் குடுத்தாச்சு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்றீங்க, படிச்சுக்கிறீங்க. அப்போ இவ்வளவும் நம்ம தமிழுக்கு. தமிழுக்கு மட்டும் 4 பிளேலிஸ்ட் இருக்கு. பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கு தனியா ஒரு இது. அதாவது விளக்கம் பிடிஎஃப் குடுக்குறது. 2வது அதுக்கு ஒரு ரிவிஷன். 3வது கூடுதல் குறிப்பு. 4வது திருக்குறளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட். இவ்வளவையும் தாண்டி நம்மளுக்கு வேற எதுவும் எக்ஸாம்ல வரப்போறது கிடையாது. அதனால ஃபுல் மார்க் வந்து ஈஸியா எடுக்கலாம். தைரியமா, கான்ஃபிடென்ட்டா நீங்க படிங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்கள மாரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 5 மந்த்ஸ் தான் இருக்கு. முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவீங்களான்னு எல்லாரும் கேட்குறீங்க. 100% முடிச்சிருவோம். அ மேக்ஸிமம் 1 1/2 மந்த். மினிமம் 1 மந்த்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம அதில ரிவிஷன் மட்டும் தான். ஷெட்யூல் குடுத்து, குடுத்து உங்கள கன்டினியூஸா புஷ் பண்ணி படிக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். நம்மளோட சேனல்ல டெலகிராம் சேனல்லயும், வாட்ஸ்அப் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, அதில தான் வந்து லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ண போறீங்க. லாஸ்ட் 1 மந்த் ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஹாலுக்கே போறீங்க. அதனால தைரியமா படிங்க. கான்ஃபிடென்ட்டா படிங்க. உங்களால முடிஞ்சதுன்னா, உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல வேற யாருக்கோ சொல்லிக் குடுங்க. அது வந்து நீங்க படிக்கிறத மறக்காம இருக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம எப்பயுமே கல்வி வந்து கத்துக் குடுக்க பெருகிக்கிட்டே போகும். அத வந்து நம்புங்க. அதனால நம்மளோட காம்படிட்டருக்கு நம்ம சொல்லிக் குடுக்குறதான்னு நெனைக்காதீங்க. நீங்க சொல்லிக் குடுக்கும்போது, நீங்க அந்த தலைப்ப ஒரு 80% படிச்சிருந்தா கூட, 20% புரியாம மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட, நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அது 100% உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். சரி, ஓகே. அடுத்த வீடியோல உங்கள நான் இதே மாரி மீட் பண்றேன். இன்னொரு தலைப்புக்கு வந்து ரிவிஷன் வீடியோ குடுக்குறோம். அதுவரைக்கும் கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. படிச்சுட்டே இருங்க. தேங்க் யூ. பாய்.